நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த முற்பகல் வேலையிலே உடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து உடைய வேத வசனத்தை கேட்கும்படி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதப்படியிலே எடுபடாத நல்ல பங்கு உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோமே, இதை இப்பொழுது எங்கள் மதிலை நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வானத்தின் மன்னாவை விட்டு எங்களுக்கு தருவீராக. திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை திரும்பி போக கிருபை பாராட்டும். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். நாம் இந்த எலியா என்கிறது ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய முறைமையை குறித்து சொல்லும்பொழுது மெல்கிசேதேக்கின் முறைமை என்று நாம் இடத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. நியாயப்பிரமாண முறைமைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருத்த சேதனம், அப்புறம் ஓய்வு நாள், அப்புறம் நியாயப்பிரமாணம் ஒரு 613 இருக்குது, 619 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு பலி இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் உண்டு. அது நியாயப்பிரமாணம், ஆரோனின் முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறித்து சொல்லும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்ததல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்பட்டதான அதில் பூரணப்படுதல் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் என்ன இல்லை? பூரணப்படுதல் இல்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் என்ன கொண்டு வராரு? மெல்கிசேதேக்கின் முறைமை. அந்த மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் அந்த வசனங்களை படித்துக்கொண்டே போகும்பொழுது அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது. இந்த மெல்கிசேதேக்கு என்பது 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து 3வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை குறித்து அங்கே சொல்லப்படும். அதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஸோ இதற்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைனா நிறைய அதாவது புதிய ஏற்பாட்டுடையதான மொத்த பிரமாணம் இருக்கும். அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இவன் வம்ச வரலாறு இல்லாதவன், ஆரம்பம் முடிவும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே எபிரேயர் நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 3வது வசனம், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். நல்ல எலியாவை பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்தார்னு இருக்காது. எலியா எங்கிருந்து வந்தார்னு இருக்காரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17 வாசிக்கும் போது அவர் திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு இருக்கும். கீலேயாத்தின் குடிகளிலே அப்படின்னு இருக்கும். திஸ்பியா அப்படின்ற ஊர் எலியாவுக்கு அடையாளமாக இருக்குது. திஸ்பியன் ஆகிய எலியா. நீங்கள் திஸ்பியான்ற ஊரை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். த அன்னோன் டவுன் அப்படின்னு வரும். அதாவது அறியப்படாத ஒரு பட்டணம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலோ இல்லை எங்கே ஒரு கமெண்ட்ரியில் பார்த்தாலோ அன்னோன் டவுன் அப்படின்னு இருக்கும். அறியப்படாத ஒரு பட்டணம். சரி, இப்போ எலியா முடிக்கும் போது எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கிருந்து வந்தார்னு இருக்காது, பரலோகத்துக்கு போனார். எங்கே போனார்னு இருக்காது. பரலோகன்றது நம்ம இந்த அன்னோன் பிளேஸ், நம்ம போகாத இடம், பார்க்காத இடம். ஆவியில் உணர்றோம், ஆனால் போய் பார்க்கல இன்னும். 2வது, எலியாவுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. எலியாவுடைய தாய் தகப்பனுடைய வம்ச வரலாறு எதுவுமே இருக்காது. எலியாவுக்கு மரணமும் இருக்காது. ஸோ இது வந்து இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கக்கூடியதான ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எலியா நியாயப்பிரமாணத்தின்படி எதுவும் செய்ய மாட்டார். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போனார், ஆசாரியத்துவம் பண்ணார், எதுவுமே இருக்காது. முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கு அடையாளமாக அங்கே கொடுக்கப்பட்டவர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பழைய ஏற்பாட்டில். நீங்கள் தியானிக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்புறமா போய் தியானிச்சு பாருங்கள். ரூத்தை பற்றி அப்படி தான் இருக்கும். ரூத் எங்கேருந்து வந்தாங்க? தாய் தகப்பனே இருக்காது, வெறும் மோவாப் ஸ்திரீன்னு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ரூத்துக்கோட முடிவு இருக்காது. குழந்தை பிறக்கிறதோட ரூத்து முடிஞ்சு போயிடுவாங்க. அதை கொண்டு போய் நகோமி மடியில் கொடுத்த பிறகு ரூத்தை பற்றி எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் மருமகள்னு இருக்கும், பேர் கூட இருக்காது. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடு முழுக்க ரூத்து பேர் வராது. அதுக்கப்புறம் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு அதோட அது எங்கே வரும்னா நியூ டெஸ்ட்மென்ட் வரிசையில் தான் வருவாங்க அவங்க. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த நியூ டெஸ்ட்மென்ட்டோடைய முறைமையில் இருக்கிறோம். எதற்காக இருக்கிறோம்? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிறோம். இதை தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 1 தெசலோனிக்கர் 4:16-17 அவர் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக காத்திருக்கிறோம்.
அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் பழைய ஏற்பாட்டில் 2 பேருக்கு நடந்தது. ஒன்று ஏனோக்குக்கு, இன்னொன்று எலியாவுக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நடக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சபை எலியா சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை அந்த காலகட்டம். இப்ப நீங்களும் நானும் இதே போல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் காத்திருக்கிறோம். பரலோகத்திற்கு ஏறி போக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்ப எதை செஞ்சா இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல நம்ம பங்கடைய முடியும், எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்ன்றதுக்கு தான் முன்னடையாளமா இங்க கொடுத்து வச்சிருக்கிறாரு எலியாவை. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜேர்னி படிப்பீங்க, பாடம் கொண்டு இருக்கு. சிலர்லாம் பைபிள் ஸ்டடி கூட எடுக்கிறாங்க. ஆபிரகாமின் பிரயாணம், அப்புறம் கானான் பிரயாணம் படிச்சிருக்கீங்க தானே, யாத்ராகமம் எல்லாம் படிக்கிறீங்க. அதே மாதிரி எலியா கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரயாணம் இருக்கு. எலியாவுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் இருக்கு. அது எங்க ஆரம்பிச்சிச்சு, 1 ராஜாக்கள் 17 ஆரம்பிக்குது. ஆரம்பித்து எங்க முடியுது, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் முடியுது. எங்க ஆரம்பிக்குது, திஸ்பியனாகிய எலியா கீலேயாத்தின் குடிகளிலே அங்க ஆரம்பிக்குது. எங்க முடியுது, சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போனான்னு முடியுது. அப்ப நீங்களும் நானும் இப்படி முடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் சுழல் காற்றில் ஏறி அவர் போன மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போக முடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பிரயாணத்துல பரலோகத்துக்கு போவதில் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கடைவது தான் சபையினுடையதான அடிப்படை, சபையினுடையதான நோக்கம். கர்த்தர் உருவாக்குறதுடைய நோக்கம் என்ன, கிறிஸ்துவின் வருகையில பங்கடைவது. வேற எதற்காகவும் சபை கிடையாது. சபை பிளஸிங் சென்டர் கிடையாது, சபை டெலிவரன்ஸ் சென்டர் கிடையாது, சபை ஹீலிங் சென்டர் கிடையாது, சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், அதாவது மறுரூமாக்க கூட இடம். அப்ப எங்களுக்கு ஹீலிங் கிடையாதா, டெலிவரன்ஸ் கிடையாதா, பிளஸிங் கிடையாதா அப்படின்னீங்கன்னா நீங்கள் வர வேண்டியது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. இது எல்லாம் தானாய் நடக்கும், இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் லிஸ்ட்ல வந்துடும். டெலிவரன்ஸ் எல்லாம் சும்மாவே பைபிள் சபையில் நடக்கும். நீங்க விசுவாசத்தோட வந்தீங்கன்னா இங்க ஆவியானவர் அசைவாடுகிறார், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், வார்த்தையினாலே விடுதலை கிடைக்கும். ஜெபம்னா வியாதிகள் சுகமாகும். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நாங்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை, டெலிவரன்ஸ் இல்லைன்னு சொல்லலை, அல்லது ஹீலிங் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதற்காக நீங்கள் இங்கே வரவில்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா, நீங்கள் இங்கே வருவது பரலோகத்திற்கு போவதற்காக. பரலோகத்துக்கு வழி சொல்லுகிற இடம் உங்களை மறுரூபமாக்குவதற்கு என்ன செய்யணும். இப்ப எஸ்தரை அந்த தேசத்தில் 127 நாட்டில் இருக்கிற எல்லா கன்னிகைகளையும் கொண்டாடுறாங்க. கொண்டு வந்து ராஜா கிட்ட நிறுத்தி, ராஜாவே பாருங்க, உங்களுக்கு எந்த பெண்ணை ராஜகுமாரத்தி ஆக்கணுமோ நாங்க ராஜகுமாரத்தி ஆக்குறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ராஜா கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி, ஆனா ராஜாக்காக தான் செலெக்ஷன், ராஜாக்காக தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா கொண்டு போறதுக்கு முன்னாடி கொண்டு போய் ஏகாவின் கரத்துல ஒப்படைக்கிறாங்க. ஏகா என்ன பண்றாரு, 7 தாதிமார்கள் கையில எஸ்தரை ஒப்படைக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க, எஸ்தரை சுத்திகரிக்கிறாங்க. எப்படி சுத்திகரிக்கிறாங்க, 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் கந்தக வர்க்கத்தினாலும் எல்லாத்தையும் போட்டு சுத்திகரிச்சுட்டு 6 மாசம் ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பு, 12 மாசம் சுத்திகரிப்பு, அதாவது ஒரு வருஷம் முழுக்க சுத்திகரிப்பு எல்லாம் முடிச்சு கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களை என்னையும் கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்தது எதுக்காகனா பரலோகத்துக்கு கொண்டு போய் ராஜா கையில ஒப்படைக்கிறதுக்கு மனவாட்டியா. ஆனா அதுக்கு முன்பாக இங்கே பரிசுத்த ஆவியாகிய ஏகா நம்மளை 7 சபையின் உபதேசத்துக்குள்ளே ஒப்படைத்து சுத்திகரித்து உருவாக்கி கொண்டு போய் அங்க ஒப்படைக்கிறார். இல்லைன்னா நேரா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம், ரட்சிக்கப்பட்ட உடனே கூட்டிட்டு போயிடலாம். ராஜாக்குரியதான சுத்திகரிப்பு தேவை, ராஜாக்குரியதான ஆயத்தம் தேவை. ஏன் சபைக்குள்ள கொண்டு வர ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். ஏன் வெளியிருந்து உள்ள கொண்டு வராருன்னா இங்க ரெடி பண்ணி அங்க கொண்டு போவார். அப்ப அந்த ரெடி பண்ற இடம், அந்த ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க அந்த சபைக்கு வந்தது எதுக்காக, பரலோகத்துக்கு போவதற்காக. அதை கத்து கொடுக்கிற இடம் தான் திருச்சபை. இது வேற எதற்கான இடமும் இல்லை, மற்றதெல்லாம் தானாய் நடக்கும். நீங்க கார் வாங்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவர் ஒண்ணுதான் சொல்லுவாரு, நீங்க ஃபியூயல் மட்டும் போட்டு போயிருங்க சார், மற்றபடி எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஸ்டேரிங் இருக்கா, பிரேக் இருக்கா, ஆக்சிலேட்டர் இருக்கா அப்படின்னா, சார் அதெல்லாம் டிஃபால்ட்டா இதோடய வரும். இதோட வராதது என்னது, ஃபியூயல், அபிஷேகம் மட்டும்தான். நீங்க அபிஷேகத்துக்குள்ள நடத்திட்டீங்கன்னா வண்டி தானாய் போகும். அல்லேலூயா. அப்போ இந்த எலியாவுடைய ஜேர்னி ஒரு பிரயாணம் இருக்கிறது. அந்த பிரயாணத்துக்கு பின் நிறைய ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அதுல ஒரு சில காரியங்களை மட்டும்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசன வாசி. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இதான் எலியாவுடைய என்ட்ரன்ஸ். அப்படி உள்ள நுழையிறார். அவருடைய லைஃப் ஸ்டைல் அங்கதான் ஆரம்பிக்குது. யாரு என்ன எதுவும் தெரியாது. அவர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அவரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தோடு கொண்டாடுறார். எலியா கொண்டு என்ன பண்றாரு, ஒரு தரிசனம் இல்ல,
இந்த தரிசனம்னு சொல்லும் போது நீங்கள் 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நினைக்கிற ஒரு தரிசனம் இருக்கு, நம்ம மேலே கர்த்தர் வச்சிருக்கிற இன்னொரு தரிசனமும் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஆபிரகாமுக்கு கானானுக்கு போங்கிறது தரிசனம். ஆண்டவர் சொல்றார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆனால் கானானுக்கு போனால் ஈசாக்கு வரணும், ஈசாக்கு வந்தால் அதில் இயேசு வரணும், இயேசு வந்தால் மீட்பு வரணும், மீட்பு வந்தால் ஜனங்க பரலோகத்துக்கு வரணும். இது பரலோகத்தின் தரிசனம். இந்த பரலோகத்தினுடைய தரிசனத்தினுடைய ஒரு பகுதி யார் கையில் இருக்கு? ஆபிரகாம் கையில் இருக்கு. அவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றினால் இந்த தரிசனம் தானாய் நடக்கும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லும் போது அதை செய்வோமானால் அதற்கு பின்னால் ஹெவன்லி விஷன் ஒன்று இருக்கும். அந்த பரலோகத்தின் தரிசனம் நம்ம மேலே ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்ட்லி விஷன்ல நம்ம கரெக்டாக கூட போவோம், வேர்ல்ட்லி விஷன்ல போவோம். வேதாகமத்தில் பாருங்க, நோவாவை பார்த்து கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார், ஜலப்பிரளயம் வரப்போது பேழையை உண்டு பண்ணு. 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ஆதியாகமம், நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். முடிச்ச பிறகு அடுத்த விஷனை கர்த்தர் ஓபன் பண்றார். இப்போ எல்லாம் ஒரு ஜோடு வந்துருச்சு, பேழைக்குள்ள வந்தாச்சு. செகண்ட் பார்ட் ஓபன் பண்றார் விஷன்ல. போய் சுத்தமானதில் 7 ஜோடு புடிங்கிறார். அந்த 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லும், சுத்தமானதில் 7 ஜோடு புடி அப்படிங்கிறார். இப்போ அடுத்து 4வது 5வது வசனம் சொல்லும், நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தான் அப்படின்னு செய்து முடித்தான்னு இருக்கும். ஸோ இப்போ கர்த்தருடைய விஷன் நிறைவேறிடுச்சா இல்லையா? நிறைவேறிடுச்சு தானே. ஜலப்பிரளயம் வந்துச்சு, ஜலப்பிரளயமும் முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சு. இப்போ ஜனங்க எல்லாம் வெளியே வராங்க, அதாவது நோவாவும் அவங்க பசங்களும் வெளியே வராங்க. இதுக்கு மேலே நோவாவுக்கு என்ன வேலை இருக்கு? இதுக்கு மேலே நோவாவுக்கு என்ன வேலை இருக்கு? இந்த காரியம் நடக்கும்போது நோவாவுக்கு 601 வயசு. இது முடிஞ்ச பிறகு நோவாவுடைய வாழ்நாள் 950 வருஷம். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 350 வருஷம் நோவா உயிரோடு இருந்திருக்காரு. எதுக்கு? நான் கேட்குறது புரியுதா? இந்த 350 வருஷம் நோவா ஏன் உயிரோடு இருந்தார்? முதல்ல கர்த்தர் 500 வருஷம் வச்சிருந்து அவரை ரெடி பண்ணி, அந்த 500 வருஷத்தில் 300 வருஷம் ஏனோக்கு இருந்திருக்கிறார், அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், மெத்துசலா இருந்திருக்கிறார், எல்லாம் இருக்கு. இப்போ நோவாக்கிட்ட ஒரு தரிசனம் கொடுத்தாச்சு, வேலையை கட்டியாச்சு, சாப்பாடு விடு சேர்த்தாச்சு, சுத்தமான மொத்தத்தில் ஜோடி ஜோடா பிடிச்சாச்சு, சுத்தமானதில் 7 பிடி பிடிச்சாச்சு, ஜலப்பிரளயம் வருது உள்ள போயாச்சு, ஜலப்பிரளயம் வந்தாச்சு, முடிஞ்சாச்சு, வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் ஒரு விஷன் இருக்கும், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல நேரத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு தரிசனம் இருக்கு, அந்த தரிசனத்தில் நம்ம பெர்ஃபெக்டா போவோம். கர்த்தர் என்ன இதுக்கு தான் அழைச்சாரு. அந்த ஓட்டத்தில் ஓடும்போது 2வது விஷன் ஓப்பன் ஆகும், அதுல இருந்து ஒரு அப்கிரேட் பண்ணுவார். சுத்தமானதுபடி இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் உருவாக்கு, எல்லாம் செய்வார். ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது உங்களுக்கு சொன்ன தரிசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் என்ன அழைச்சாரு, இந்த இடத்துக்கு போ, சபை ஆரம்பிப்பேன், உன்னை நம்பி ஆத்துமாக்கள் கொடுப்பேன், கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமும் நான் ஏன் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறேன்? ஏன் இந்த பூமியில் எனக்கு வச்சிருக்கிறீங்க? இப்ப நாம என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல தான் நம்ம உலகத்தார மாதிரி மாறுவோம். உலகத்தார கேட்டு பாருங்க, வந்தீங்க, பிறந்தீங்க, 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்தீங்க, நல்லா சம்பாரிச்சிங்க, பென்ஷன் கொடுக்குறாங்க, 60ல இருந்து 70ஓ 80ஓ ஒரு 20 வருஷம் உயிரோடு இருக்க போறீங்க. எதுக்கு அப்படின்னா, உலகத்தார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் உழைச்சங்க, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், வீடு கட்டினேன், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சேன், இனி பிள்ளைங்க பேர பிள்ளைகளை அப்படியே பார்த்துட்டு இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கடவுள் கூப்பிடும் போது போக வேண்டியது தான். அப்ப இந்த 20 இயர்ஸ் அவர் என்ன செய்வாரு? நாம என்ன சொல்றோம்? உலகத்தான் சொல்றது மாதிரி தான் நம்மளும் சொல்றோம், இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கு பூமியில என்ன இதெல்லாம் கர்த்தர் பார்க்க வைக்கிறாரு. இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு நீங்க பூமியில இருந்து ஆசீர்வாதத்தை பார்க்கறது முக்கியமா, இல்ல உங்க ஆத்மா பரலோகத்தில் இருக்கிறது முக்கியமா? அதுக்காகத்தானே நம்மளை மீட்டு எல்லாம் பண்ணாரு. அடுத்த 20 வருஷம் இந்த ரிஸ்கான பூமியில, பாவம் உள்ள பூமியில, நான் நோய் உள்ளதை சொல்ல, பாவம் உள்ள பூமியில உங்களை வச்சு, உங்களை டேஞ்சர் ஜோன்ல வச்சுக்கிட்டு 20 வருஷம் இருக்கிறத விட உங்களை கொண்டு போறது ஈஸி தானே அவருக்கு. ஆனா ஏன் வச்சிருக்காரு? ஒரு மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க, ஒருவரையும் கர்த்தர் சும்மா இருந்துட்டு போன இந்த பூமியில வைக்கவே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? சும்மா இருந்துட்டு போ, நீ தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டியப்பா, இருந்து அப்படியே எல்லாத்தையும் பாரு, பிள்ளைகளை பாரு, பேர பிள்ளைகளை பாரு, பார்க்காத ஊரெல்லாம் பாரு, அனுபவிக்காததெல்லாம் நல்லா சாப்பிடு அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. 60க்கு அப்புறம் உங்களால் டிராவல் பண்ண முடியாது, ரொம்ப எல்லாத்தையும் சாப்பிட வேற முடியாது, சாப்பிடணும்னு நினைக்கிறது கூட என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ நமக்கு இருக்க இந்த 60-70க்கு மேலே எல்லாமே
இஷ்டம் இல்லாமல் போயிடுது. எல்லாத்துலேயுமே என்னை விட்டீங்கன்னா போதும்பா அப்படிதான் சொல்லுவாங்க பசங்க. அப்பதான் நம்ம மேல பாசமா சொல்லுவாங்க, வாங்க நம்ம அங்க போவோம் இங்க போவோம்பா. அவங்க சொல்லுவாங்க, என்னை விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்க இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த 60 to 80 வரைக்கும் எதுக்கு எதுக்கு ஏன் வச்சிருக்கிறாரு? அப்ப நோவா அடுத்த 350 வருஷம் எதற்காக இருந்தார்? அங்கதான் இருக்கு விஷன். அதான் லாஸ்ட் விஷன், ஃபைனல் விஷன். பெரும்பாலும் அந்த ஃபைனல் விஷனை நாம் பார்க்கிறது இல்லை. நாம எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓவர் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நீங்க வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். அந்த வசனத்துல கர்த்தர் சொன்ன ரொம்ப அழுத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். நோவாவுக்கு எங்க குமாரர்? நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை. இது 4 பேருக்குமான விஷன், 4 பேருக்குமான விஷன். ஆனா பலுகி பெருகினது 3 பேர் தான், சேம், காம், யாபேத். நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி. தெளிவா சொல்றார் ஆண்டவர். ஏன் இந்த 4 பேரையும் பலுகி பெருக சொன்னார் தெரியுமா? இதுக்கு அடுத்த தரிசனம் ஆபிரகாமுக்கு ஓபன் ஆகும். ஆபிரகாமுக்கு ஓபன் ஆகுது. ஆபிரகாமுக்கு என்ன ஓபன் ஆகுது? எபிரேயர் 11, 9, 10, 11 வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அஸ்திபாரம் உள்ள நகரம் இது புதிய எருசலேம். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது வசனம் வாசி. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. இதான் அஸ்திவாரம் உள்ள நகரம். இந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்தினுடையதான அமைப்பு எப்படின்னா சதுரம். சதுரம்னா 4 சைடு. இந்த 4 சைடுக்கும் 12 வாசல். இந்த 4 சைடுக்கும் 4 சந்ததி வரணும், 4 பிரமாணம் வரணும். அந்த 4 பிரமாணத்தை தான் இந்த 4 பசங்க, நோவா, சேம், காம், யாபேத், 4 சந்ததி. இது ஆவிக்குரிய அடையாளம் இருக்கு. இது எங்க இருக்கும்னா ஏதேன்ல இருக்கும். ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகள் ஆகியது. இயேசு கிறிஸ்து சொல்வாரு 4 நிலம், 4 நிலத்தில் விதை விழும். அந்த 4 நிலத்துக்கு 4 ஆறு. இந்த 4 ஆறு இடத்துலயும் விருட்சங்கள் முளைக்கும். அந்த 4 இருக்கிறதா அந்த புதிய எருசலேம். இதோடைய விஷன் ஆபிரகாமிற்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். யார் ஆபிரகாமு? நோவாவுக்கு அடுத்த ஜெனரேஷன். அப்பவே அவருக்கு தெரியுது கர்த்தர் நமக்கு ஒரு விஷன் வச்சிருக்கிறாரு. இப்போ ஆபிரகாம் கிட்ட கேளுங்க, உன்னோட ஃபர்ஸ்ட் விஷன் என்ன? கானானுக்கு போகணும். போயிட்டியா? வந்துட்டேன், 75 வயசு ஆயிடுச்சு. அடுத்த விஷன் என்ன? ஈசாக்கு பிறக்கணும். பிறந்துட்டாரா? 100 வயசுல பிறந்தாச்சு. ஓகே, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ சந்ததிகளை பார்ப்பாய். 140வது வயசுல ஈசாக்கு கல்யாணம். 160, நான் சொல்ற ஆபிரகாமுக்கு 140 வயசு ஆகும் போது ஈசாக்கு கல்யாணம். ஆபிரகாமுக்கு 160 வயசு ஆகும் போது யாக்கோபும் ஏசாவும் பிறந்துட்டாங்க. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுச்சு, கூடாரனோடு ஏசாவோடு கூட யாக்கோபோடு குடியிருந்தான். அப்படிதான் இருக்கு. ஈசாக்கு யாக்கோபோடு கூட குடியிருந்தார். பேரப்பிள்ளைகளை 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டார். ஆனாலும் 15 வருஷம் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த 15 வருஷமா அவர் எதுக்காக உயிரோடு இருந்தார்னா, தரிசனம் இல்லாம சும்மா படுத்து இல்ல, ஏதோ வீட்டுல ஓரத்துல ஈஸி சேர்ல இல்ல, அந்த கடைசி தரிசனம் ஒண்ணு இருக்கு, அதுதான் ஹெவன்லி விஷன். இதுவரைக்கும் பூமியில இருக்கிற விஷன் முடியும், ஒரு ஹெவன்லி விஷன் ஓபன் ஆகும். நீங்கள் இங்கே வரும்போது எதற்காக வந்தீங்கன்னு ஒன்று இருக்கு, இங்க என்ன செய்ய போறீங்கன்னு இருக்கு, இங்க முடிச்சிட்டு அங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஒன்று இருக்கு. அந்த விஷன் தான் கடைசி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்தை ஓட்டும். நீங்க சில நேரத்தில் யோசிக்கிறீங்களே, கர்த்தர் என்ன கூப்பிட மாட்டாரு, கர்த்தர் என்ன அழைக்க மாட்டாரு, எதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அப்படின்னா, நீங்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் ஒருத்தரையும் பூமியில சும்மா வைக்கிறது இல்லை. காடு கிட்ட சும்மாங்கிற வார்த்தையே கிடையாது. காடு என்ன கிடையாது? சும்மாங்கிற வார்த்தை இருக்காது.
இந்த ஆசாரியப்பு கூடாரத்தில் இந்த சேரு சும்மா இருக்கட்டும், அவர் அந்த சர்ச்சில் சும்மா இருக்கட்டும், இந்த மரங்கள்லாம் சும்மா முளைச்சிருக்கட்டும், கிடையவே கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் காடுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடியும். அப்போ உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இயேசு எப்போ பிறக்கணும், எப்போ மரிக்கணும், எப்போ உயிர்த்தெழணும் எல்லாம் முன்குறிக்கப்பட்டது. நீங்களும் நானும் எப்போ பிறக்கணும், எப்போ மரிக்கணும் முன்குறிக்கப்பட்டது. அப்போ தேவனிடத்துல சும்மாங்கிற வார்த்தை கிடையாது. அப்போ கடைசியாய் உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அதை தான் திருப்பியும் சொல்றேன், த லாஸ்ட் விஷன். அது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் எங்கே போக போறோம், அங்கே நமக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு அதை ஓபன் பண்ணுவார். அந்த விஷன்ல தான் உங்க கடைசி காலத்தை ஓட்டணும். அப்பதான் நீங்க விழாம இருப்பீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும், உங்க தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சலிப்பு உண்டாகும். நாம ஏன் இருக்கிறோம், அதுக்கப்புறம் முறுமுறுக்க தொடங்குவோம். ஆண்டவர் ஏன் என்ன விட மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் ஏன் என்ன எடுக்க மாட்டேங்கிறாரு, எதுக்கு தான் என்ன வச்சிருக்காரு? இல்லவே இல்லை. உங்களை வைத்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கர்த்தருக்கு திட்டம் உண்டு. பரலோகத்தினுடைய கடைசி விஷன் ஓபன் ஆகணும். அந்த விஷனோட தான் நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கணும். அப்ப எலியா, திஸ்பியனாகிய எலியா வரும்போது, அவர் அந்த இடத்துக்கு வரும்போது அவரை பத்தின ஃபைனல் விஷன் ஹெவனுக்கு போகணுங்கிறது எழுதி வைக்கப்பட்டது. இப்ப அவர் அங்க வரார், நீங்களும் வந்துட்டோம், நீங்களும் சபைக்குள்ள வந்துட்டோம். வந்த உடனே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தரிசனத்தை கொடுக்கிறார். எலியாவுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த தரிசனத்துல எலியா சொல்லிட்டார், பனியும் மழையும் பெய்யாது. அப்ப உள்ள தரிசனம் அது, அப்ப உள்ளதான ஊழியம், அல்லது அப்ப கர்த்தரை எலியாவை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் சொல்லிட்டார். எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இது எலியாவுடைய ஜேர்னில ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்ப கர்த்தர் கூப்பிட்டாரு. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். முதலாவது வசனம் இருக்கு இல்லைங்களா, 1 ராஜாக்கள் 17:1, ரொம்ப பிரமிப்பா இருக்கும். எனக்கு அதை வாசிக்கும் போதெல்லாம் என்ன ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு. என்னன்னா அந்த வசனம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும், என் வாக்கின்படி, கர்த்தர் வாக்கின்படி அல்ல. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு உரைத்தார், எதுவுமே இருக்காது. அந்த வார்த்தை என்ன இருக்குது? என் வாக்கின்படி. அந்த என் வாக்கின்படிங்கிற தைரியம் அவருக்கு ஏன் வருதுன்னா, தொடர்ந்து சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், நான் சொன்னா கர்த்தர் கேட்பார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அப்படின்னா சும்மா எல்லாரும் சொல்லிட முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என் வாக்கின்படி அன்றி அப்படின்னா கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே கனப்படுத்தி, ஒரு மனுஷன் சொன்னான்னு 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யல. எப்படி ஒரு ஆவிக்குரிய லைஃப் பாருங்களேன். ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பரிசுத்தவான்களை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியும். அதில் இவரு அமேசிங். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், இப்போ பனியும் மழையும் பெய்யாது. இது அந்த ஊழியத்தில் ஒரு பார்ட், அல்லது ஒரு கர்த்தர் சொன்னதான ஒரு ஊழியம். அது அவ்வளோதான், செஞ்சுட்டார், முடிச்சிட்டார். இதோட அவருக்கு முடிஞ்சிச்சானோன்னா இல்லை, உன் ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் நீ போக வேண்டிய இடம் எது? கேரித் ஆற்றங்கரைக்கு போகணும். நீ அங்கே போ, உனக்கு அங்கே காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அங்கே என்ன வரும் உனக்கு? அப்பமும் இறைச்சியும் வரும். அப்பமும் இறைச்சியும் வரும். கேரித் ஆற்றன் தண்ணீரை குடிப்பாய். பழைய ஏற்பாட்டில் இது எதற்கு ஒப்புமையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சு, தேசமே பஞ்சத்தில் இருக்கு, உங்களை வேறு பிரிச்சு கர்த்தர் எங்க கொண்டு வந்தாரு? தனிமையான பரிசுத்தாவிங்கிற நதி ஓடுகிற இடத்துக்கு, அந்த கரையில் கொண்டு வந்து உட்கார வச்சு மாம்சம், உலகத்துக்கு தேவையானதையும் கொடுக்கிறாரு, அதே நேரத்தில் அப்பம், ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுக்கிறார். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இப்போ இஸ்ரவேல்லையே இருக்கிற இது எல்லாத்தை விட்டு கர்த்தர் வேறு பிரிக்கிறார். நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்கே தங்கிரு. அங்கே உனக்கு என்ன வரும்? அப்பம் வரும், இறைச்சி வரும். அங்க இருக்கிற நதியின் தண்ணீரை என்ன செய்வ? குடிப்பாய். நீ போய் குடி, அங்க இரு. இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம், இல்லை ஃபர்ஸ்ட் டிரான்சிட்ன்னுவாங்க, டிராவல் போகிறவங்க சொல்லுவாங்க. முதல் ஸ்பாட் அங்கே தான் நீங்கள் போவீங்க. கர்த்தர் உங்களை வேறு பிரித்து ஒரு இடத்துக்கு கொண்டாந்துருவார். அது பரிசுத்தாவி நதி ஓடுற இடமா இருக்கும். அங்கே உட்கார வச்சு உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பாரு. அதே நேரத்தில் உலக பிரகாரமான மாம்சத்தையும் கொடுப்பார், தேவையும் கொடுப்பார், சந்திப்பார்.
நம்ம மாம்ச தேவை என்ன இருக்கோ அதையும் கர்த்தர் கொடுப்பார். அதுதான் நாம் இப்போ சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டோம். உலகத்திலேருந்து என்ன கழிப்பட்டோம்? வேறு பிரிக்கப்பட்டு உள்ளே கொண்டு வரப்பட்டோம். இந்த கர்த்தர் சொல்லுகிற சபையில் போய் இருக்கணும். நீ போய் கேரித்தாற்றங்கரையில் இரு. பறக்கிற காக்கா இன்னும் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் எக்ஸ்ட்ரா பறந்து எலியா விருப்புற இடத்துக்கு போனால் வந்து கொடுக்குமா கொடுக்காதா? கர்த்தரால் முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் கர்த்தர் சொல்றது, நான் சொல்ற இடத்துல நீ இரு, உன் தேவை என்னவோ அது சந்திக்கப்படும். இது முதலாவது பிரமாணம் கூட நீங்க வச்சுக்கலாம். கர்த்தர் சொன்னபடி கேட்டு. இந்த புதிய ஏற்பாட்டில் இப்போ சபைகளுக்குள்ள அல்லது இப்போ ஒரு ஓவராலாக ஒரு டாக்டரின் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால், இந்த கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், ப்ராஸ்பரிட்டி இப்படி நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? அபிரதமாக ஆசீர்வதிப்பார். ஜஸ்ட் நீங்கள் கிளைம் பண்ணால் போதும், நீங்கள் வந்துட்டு இல்லைன்னா அறிக்கை பண்ணால் போதும், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுத்துட்டே இருப்பார். இப்போவும் சொல்கிறேன், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ரட்சிப்புக்கு மட்டும்தான் கிரியை கிடையாது. ரட்சிப்புக்கு என்ன கிடையாது? கிரியை கிடையாது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்புக்கு தான் கிரியை கிடையாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு வாழ்நாள் முழுக்க, அதை செஞ்சு தான் ஆகணும். சுவிசேஷம் அறிவித்தல் என்மேல் விழுந்த நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை அப்போ ஓடணும். இல்லை, சுவிசேஷம் நான் வீட்டில இருந்தே சொல்லுவேன், கர்த்தர் கொண்டு போவார். இது சரியா இருக்குமா? அப்ப நாம செய்ய வேண்டிய கிரியைன்னு ஒண்ணு இருக்கு. நீ போய் நான் சொல்ற இடத்துல இரு, அங்கே நான் ஆசீர்வதிப்பேன். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நான் சொல்ல வார்த்தையின்படி தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிறவன் எவனோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன். எது ஒண்ணுக்கும் நம்ம கிட்ட ஒரு கிரியை இருக்கு. கர்த்தர் ஒரு கீழ்ப்படுதலை எக்ஸ்பெக்ட் பண்றார். சவுல ராஜா வாக்கணும்னா கர்த்தர் என்ன பண்ணிடலாம்? ஈஸியா ராஜா வைக்கிறலாம்ல. அவனை சாமுவேல்ட்ட வர வைக்கிறார். தேவன் நினைச்சா தாவீதை ஈஸியா ராஜா வாக்கலாம். ஆனா சாமுவேலை போ சொல்றார். தேவன் ஒரு கிரியை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார். யூ மஸ்ட் டூ. நீங்கள் அதை நிச்சயம் செய்யணும். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய மாட்டேன். சில ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு டிசைன்ல உட்காந்துப்பாங்க, அந்த டிசைன்ல வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பாங்க. அதுவும் இந்த காலத்தில் இருக்க நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இல்லை, ஊழியத்துக்கு கர்த்தர் வான்னு சொன்னா அவங்க அதுக்கு ஒரு மறுமொழி கர்த்தருக்கு சொல்றாங்க. இப்ப நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஊழியத்துக்கு நிறைய கொடுக்குறேன். சரியா? வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஊழியத்துக்கு நல்லா கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோக பேங்க்ல பணம் இல்லை. ஏசுநாதருக்கு ரொம்ப கஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியல. தம்பி அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாப்புல, நீங்க ஒன்றும் பணத்துக்கு கவலைப்படாதீங்க ஆண்டவரே, நான் வேலைக்கு போறேன், போய் சம்பாரிச்சு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க. உன்னை எதுக்கு கூப்பிட்டாருனா தம்பி, உன் பணத்துக்காக உன் படிப்புக்காக இல்லை, உன்னை உருவாக்குனதே அவருக்காக. அழைப்புன்னு கர்த்தர் கொடுத்துட்டார்னா உங்கள் பணம் அல்ல, நீங்கள் தான் கர்த்தருக்கு வேண்டும். சிலர் இந்த மாதிரி அட்வைஸ் கர்த்தருக்கே பண்றது. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? இவங்க ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆண்டவர் ஒன்று சொல்லுவாரு, செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் இடத்துல போகும்பாரு, ஒரு இடத்துல வேலைக்கு போகும்பாரு, போக மாட்டாங்க. பல நேரத்தில் நீங்க ஒன்று சொல்லுவீங்க, கரெக்டா நீங்க என்ன வேணாங்கிறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஆண்டவர்கிட்ட வர சொல்லுவாங்க, நான் என்ன வேணான்னு அதைத்தான் கர்த்தர் கரெக்டா செஞ்சாருன்னு. நீங்க அதை ஆப்போசிட்டா புரிஞ்சுட்டீங்க. நீங்க வேணான்னதை அவர் செய்யல, அவர் செய்ய போறதை நீங்க வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க தன்னால. உங்களுக்காக கர்த்தர் டிசைனை என்னைக்கும் மாற்ற மாட்டார். நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தர் வந்து முன் குறிச்சிட்டார். ஆனா உங்களுடைய மாம்சம் அதுக்கு ஆப்போசிட்டா போயிட்டே இருக்கு. பல நேரங்களில் காட் உங்களுக்குன்னு ஒன்று சொல்லியிருப்பார், அதை நீங்க செய்யணும். நீ கேரித்தாற்றங்கரையில் போய் இருங்க, வர வேண்டிய காக்கா தானா வரும். காக்கா வருமா? வரும். காக்காவுடைய சுபாவம் எடுத்துக்கிட்டு போறது, நம்ம கையிலிருந்து எடுத்துட்டு போறது. ஆனால் எடுத்துட்டு போற காக்காவை கொண்டு வந்து கொடுக்க வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்க? கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல வேலை பார்க்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல படிக்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல கல்யாணம் பண்ணணும், கர்த்தர் சொல்ற இடத்துல குடியிருக்கணும். எல்லாம் இருக்கு, அத்தனையும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை தான் செய்வார். கர்த்தர் நிச்சயம் அவருடைய கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. உங்களை சில இடங்களுக்கு கர்த்தர் போ சொல்லுவார். கேரித்தாற்றம் கரையில் இருங்கன்னா இருப்பார். இந்த இடத்துல எப்படிங்க இருக்கிறது, இந்த காக்கா நாளைக்கு வருமா வராதா அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு வந்துச்சா, இன்னைக்கு வந்துச்சா, அதோட நிறுத்தணும்.
இல்லை, அது எப்படி ஒரு மனுஷனா பிறந்தா நாளைய பற்றி கவலை இருக்காதா? மனுஷனுக்கு நாளைய பற்றின கவலை கண்டிப்பாக இருக்கும், தேவ மனுஷனுக்கு இருக்காது. ஏன்னா நேற்று நடத்தினவர் இன்னைக்கு நடத்தி இருக்கிறார், நாளையும் நடத்துவார். நான் என்னையுமே எப்பவுமே வச்சுப்பேன், ஒன்றும் இல்லாமல் வெறும் கையை நான் ஆண்டவரை பிடிச்சேன் 22 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைய வரைக்கும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்றேன், தைரியமா கேரி தாற்றக்காரைக்கு போங்க. நான் படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இதை விட்டுட்டு கர்த்தர் போக சொல்றாரு, எங்கே போவேன், என்ன ஆவேன், அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. உலக பிரகாரமாயும் சரி, ஆவிக்குரிய விதத்திலும் சரி, கர்த்தர் உங்களை போஷிக்கிறதுக்கு ஒரு நல்ல சபை கொடுத்துருப்பாரு. நான் இன்னும் எங்கள் பாஸ்டருக்காக நான் ஒவ்வொரு மெசேஜ்லையுமே சொல்கிறேன், இன்னும் போக போக எனக்கு அவர் மேலே மதிப்பு கூட்டிகிட்டு தான் போகுது. ஏன்னா இன்றைக்கி உள்ள நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறோம், இன்றைக்கி உள்ள ஊழியங்களை பார்க்குறோம். அன்னைக்கு அந்த தேவ மனுஷன் எங்களை வளர்க்கும் போது கர்த்தர் எங்களை கொண்டு போய் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் உட்கார வச்சார். முதல் 20 வருஷம் எங்களுக்கு அப்படி போதிச்சாங்க. அங்கே உருவாக்கப்பட்டதோட விளைவு நாங்கள் இன்றைக்கி ஊழியக்காரராய் நிற்கிறோம். அங்கே நல்ல அப்பமும் கொடுக்கப்பட்டது, அதே நேரத்தில் உலக பிரகாரமாயும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இது ரெண்டையும் கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேரி தாற்றங்கரில் என்ன ஆவீங்க, செட்டில் ஆயிடுவீங்க. என்ன ஆயிடுவீங்க, நல்லா இருக்கும், தண்ணி நல்ல பியூர் வாட்டர் வருது, நல்ல இறைச்சி, நல்ல அப்பம், அதுவும் ஃப்ரெஷ் ஃபுட்டு வருது, ஃப்ராசன் கூட கிடையாது. காலையில் வருது, சாயங்காலம் வருது, சாப்பிட்டோமா தூங்கணுமா ஜோம் பண்ணோமா, சாப்பிட்டோமா தூங்கணுமா ஜோம் பண்ணோமா, வேற வேலையே இல்லை. சோத்திர ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எங்களை நல்ல சுகமாய் தாபரிக்க பண்ணினார். ஆண்டவர் சொல்வார், போதும் எழுந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போகும்பார். ஆண்டவரே இங்கே நல்லா இருக்கே, நல்லா தானே போயிட்டுருக்கு, நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே, மாலையும் காலையும் காக்கா வருது. ஆண்டவர் சொல்வார், காக்காவை ஸ்டாப் பண்ண போகிறேன். காக்காவை ஸ்டாப் பண்ண போகிறீங்களா? அப்புறம் தண்ணியும் வற்றி போயிடும், அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாதுல்ல. இப்போ அடுத்த இடத்துக்கு போக சொல்கிறார். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ரெண்டாவது, நீங்கள் பஞ்சம் கொடிதாகுது, இன்னும் அப்படி கொடிதா மாற 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 கர்த்தர் உங்களை ரீப்ளேஸ் பண்றார், வேற இடத்துக்கு கொண்டு போவார். இது ரெண்டாவது பார்ட், உங்க லைஃப்ல கர்த்தர் செய்யற ரெண்டாவது பார்ட். பஞ்சம் கொடிதானா என்ன பண்ணணும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பஞ்சம் அதிகமாச்சுன்னா நாம் எப்பவுமே என்ன செய்வோம்னா, இருக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைப்போம். அப்படிதானே? விலைவாசி ஏறிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப விலைவாசி ஏறிடுச்சு, இப்போ கரண்ட் பில்லு ஏறிடுச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, ஃபேனை ஆஃப் பண்ணுங்க, ரொம்ப கரண்ட் பில் ஏறுது. நம்மளை சுருக்கிக்க நினைப்போம், நம்ம கொஞ்சம் சிக்கனமாக வாழணும்னு நினைப்போம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண நினைப்போம். இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அப்பமும் இறைச்சி முடிஞ்சிருச்சு, தண்ணி முடிஞ்சிருச்சு, நீ இன்னொரு வீட்டுக்கு போ, நான் சொல்கிறேன்னு அந்த வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் ஒரு அப்பத்துக்கு தான் என்ன இருக்கு, மாவே இருக்க, சாப்பிட்டு சாவலான் இருக்கிற வீடு அது, சாப்பிட்டு சாவலான் இருக்க வீடு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு நீ போ, அந்த வீட்டுக்கு நீ போ. அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு. அங்கே போனால் அந்த அம்மாவே சாப்பாடு இல்லாமல் இருக்கு. இவர் என்ன சொல்லி அமிச்சாரு, உன்னை பராமரிக்கும்படி. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நார்மல் எலியா, நம்மளை மாதிரி நார்மலான ஒரு ஆள். இப்போ ஆண்டவர் ரொம்ப கேரி தாட்டங்கரில் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இங்கேருந்து புறப்பட்டு நீ என்ன செய்ய, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ சென்னைக்கு போ, அங்கே ஒருத்தர் உன்னை பராமரிக்கும்படி உன்னை கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்போ போகும்போது நம்ம என்ன மைண்ட் செட்டில் போவோம், இங்கே பஞ்சம், கர்த்தர் அங்கே அனுப்புகிறாரு, அது எப்படி இருக்கும், இதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அதனால தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து அங்கே அனுப்புகிறாரு. அங்கே போனால் நம்மளை பராமரிக்கணும், அந்த அம்மா கிட்ட போனால் அந்த அம்மா சொல்லுது, நான் சாவ போகிறேன், மிச்சம் மீதி இவ்வளோ தான் இருக்கே, நாளைக்கு நானும் என் பையனும் சாவலான்னு இருக்கோம் அப்படின்னா எலியாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ராங் பிளேஸ்க்கு வந்துட்டோமோ. ஆக்சுவலாக இந்த ஊர் சாரிபா தானே, ஆமாம். அந்த வீடு நீங்கள் தானே, ஆமாம். உங்களுக்கு வீட்டுக்காரில் இல்லை, இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கிறேன். இந்த வீடே சாப்பாடு இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய அடுத்த ஸ்டெப் நீங்கள் கொண்டு போகும்போது நீங்கள் நினைக்கிற இடம் அரண்மனையாக இருக்காது, அது வனாந்தரமாக இருக்கும், கடினமான பாதையாக இருக்கும். இப்போ அவர்களால் உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, உங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார், அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எலியா வீட்டுக்குள்ள காலை வச்சா மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி போயிட்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட செகண்ட் பார்ட். நாம் என்ன நினைக்கிறோம்,
பணம் இருக்கா, அடுத்து கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறோம். இப்போ ஆசீர்வதிச்சிருக்காரா, இதை விட இன்னும் பெருசா இருக்கணும், இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். போக போக அதானங்க வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அதல்ல. நீங்க இருக்கிற இடத்தை பேஸ் பண்ணி ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல, உங்களை பேஸ் பண்ணி தான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை குறித்து வேதம் சொல்லுது. ஆக்கிலா பிரிஸ்கில்லாவே பார்த்தீங்கன்னா கிலாவுடி ராயன் யூதர்களை எல்லாம் வெளியே போங்க இட்டாலியை விட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க புறப்பட்டு என்ன செய்யறாங்க, ஊரை விட்டு போயிட்டாங்க. அவங்க புறப்பட்டு போய் கொரிந்தில் இருக்கிறாங்க. அங்க யார் போறது, பவுல் போறார். பவுல் அவங்க வீட்டுக்கு போய் யூதன் என்று சொல்லி அவங்க வீட்டில் 1.5 வருஷம் தங்குறாரு. பொதுவாக ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா போஷிக்கணும், அப்படிதானே? நல்லா போஷி அதானே என்ன நம்ம அப்படிதான் நினைப்போம். எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல, 2 நாள் தங்குங்க, 3 நாள் தங்குங்க, அப்படிதானே சொல்லுவோம். பவுல் வந்தால் எப்படி போஷிப்பீங்க? இப்போ பவுல் வராருன்னா எப்படி போஷிப்பீங்க? ஆனால் பவுல் போறாரு, அவங்க வீட்டிலே சாப்பாடு இல்லை. பவுல் பார்க்குறாரு, அநேக நாள் அங்கே தங்க வேண்டி இருந்தபடினால் அவர்களோடு கூட சேர்ந்து அவரு என்ன பண்றாரு, டென்ட் போடுற வேலை பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பவுல் கேட்கல ஆண்டவர்கிட்ட, எதுக்கு இவனுங்க வீட்டில் என்ன வச்சிருக்கிறீங்க? நான் ஊழியத்துக்கு வந்தேன், என்ன போஷிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, இவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, நானும் இவங்க கூட சேர்த்து வேலை பார்க்குறேன், அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஏன் இங்கே வச்சிருக்கீங்க? அதுவும் 1.5 வருஷம் வச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். அந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஆவியானவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. பவுல் அங்கிருந்து எபேசுக்கு போறாரு. போகும்போது வசனம் சொல்லுது, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவரோடு கூட போனார்கள். அங்க போன உடனே வசனம் சொல்லுது, பவுல் அவர்களை விட்டு நீங்கினான், தனியா போயிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. அங்க இருந்தவங்களை கூட்டு வந்து இங்க விட்டுட்டு இவர் போயிட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அந்த பட்டணத்துக்கு அப்பல்லோ என்கிறவன் ஒருத்தன் வந்தான். அவன் வசன சாதுரியவான், ஆனால் அவன் பிரசங்கம் பண்ணும்போது அதில் மிஸ்டேக் இருக்கு. ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாய் அவனுக்கு போதித்தார்கள். இப்போ அப்பல்லோங்கிறவன் யார் தெரியுமா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். ஆனால் இந்த அப்பல்லோ நீர் பாய்ச்சுற அளவுக்கு அவனை உருவாக்குறதுக்கு இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா தேவை. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா உருவாக்குறதுக்கு அந்த பவுல் தேவை. அந்த பவுல் அவங்க வீட்டில் போய் தங்கி இருந்தாதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். நான் சொல்றது புரியுதா? பவுல் அவங்க வீட்டுக்கு போனதான் ஆக்கிலா பிரிஸ்கில்லா உருவாகுவாங்க. ஆக்கிலா பிரிஸ்கில்லா உருவானதான் அப்பல்லோ உருவாகுவான். அப்பல்லோ உருவானதான் பவுலுடைய அடுத்த கட்ட ஊழியம் நடக்கும். இங்க எப்படி இருக்கு பாருங்க காட்ஸ் பிளான். அதே மாதிரி தான் கர்த்தர் பல இடங்களிலே உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறார். நீங்கள் அடுத்த கட்டம் உங்க ஊழியம் என்னவா இருக்கு தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை. அநேகருக்கு ஆசீர்வாதமான சந்ததியை உங்களை மாற்றுவார், உங்களை கொண்டு போவார். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கும் தெரியுமா? மாம்சம் இருக்காது. என்ன இருக்காது? மாம்சம் இருக்காது. ஒரு காலகட்டம் மாம்சத்துக்குரிய தேவைக்காக நம்ம கஷ்டப்பட்டது உண்மை, ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்மை. சபைக்கு வரும்போது நம்முடைய ஜெப விண்ணப்பம் பூமிக்குரியதா இருந்துச்சு. ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, இப்படிதான் இருந்தோம். ஒரு இடத்துல கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இனி நம்முடைய தேவை பூமிக்குரியதா இருக்காது, மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி கர்த்தருடைய வார்த்தையும் அபிஷேகமும் நிறைவாயிருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? குறைவுபடாதபடி. 3.5 வருஷம் பஞ்சம் எங்க இருக்கு? தேசம் முழுக்க இருக்கு. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அல்லேலூயா. ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அந்த காலத்துல இருந்த பஞ்சம். கர்த்தருடைய வசனம் இல்லை இஸ்ரவேல்ல. எலியா சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன், எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, நேரம் சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போ. எதுக்கு ஆண்டவரே? அங்க நீ போ, நீ உள்ள போயிட்டினா மாவும் எண்ணெயும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும், அது குறைவுபடாதாக இருக்கும். பஞ்சம் உள்ள காலத்தில் ஆனா அந்த வீட்டுக்குள்ள மட்டும் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், இன்னைக்கு உலகம் வசன பஞ்சத்துக்குள் நுழைஞ்சிருக்கிறது. சபைகள் எதில் நுழைஞ்சிருக்குது? வசன பஞ்சம். எனக்கு ரொம்ப துக்கமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு டாக்டரை பற்றி சொன்னால் நல்ல டாக்டரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தானே கேட்பாங்க? ஒரு நல்ல டாக்டர் இருந்தால் சொல்லுங்கள். பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஸ்கூல் இருந்தால் சொல்லுங்கள். டியூஷனுக்கு அனுப்பும் போது ஒரு நல்ல டியூஷனாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இப்போ ரொம்ப மோசமான ஒன்று சொல்கிறாங்க, நல்ல சபை இருந்தால் சொல்லுங்கள். சபை என்பதே உலகத்திலிருந்து வேறு பிரிச்ச உள்ள ஒரு நல்ல இடம். அப்படிதான் இருந்துச்சு. கர்த்தர் அப்படிதான் சபையை உண்டாக்குனார்.
ஆனால் இன்னைக்கு சபையிலேயே என்ன வந்துருச்சு? நல்ல சபை, கெட்ட சபைன்னு வந்துருச்சு. கர்த்தர் உண்டாக்கும் போது நாட்டு மிருகம் காட்டு மிருகம் உண்டாக்குனாரு, ஆனால் எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனால் நோவோடைய பேழைக்குள்ளே போகும்பொழுது சுத்தமானது அசுத்தமானதுன்னு உள்ள போகுது. கர்த்தர் உண்டாக்கும் போது எல்லாமே என்னது தான்? நல்லது தான். ஆனால் ஒரு 2000 வருஷத்துக்குள்ள சுத்தம் அசுத்தமாய் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் கர்த்தர் சபையை உண்டாக்கும் போது சபை எல்லாமே நல்ல சபை தான். சபை எல்லாமே நல்ல சபை தான். ஆனால் இந்த 2000 வருஷத்துல சுத்தமான சபை அசுத்தமான சபைன்னு மாறிடுச்சு. அதனால தான் நம்ம என்ன கேட்குறோம்? நல்ல சபை இருந்தா சொல்லுங்க, சத்தியம் உள்ள சபையா சொல்லுங்க. கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. அது பஞ்சம், வசனம் பஞ்சம். கர்த்தர் சொல்றாரு, அந்த வீட்டுக்குள்ள போ, அந்த சபைக்கு போ, அந்த சபைக்கு தேவையான வார்த்தை, அந்த வீட்டுக்கு தேவையான வசனம், அந்த வார்த்தைக்கு தேவையான அபிஷேகம் எல்லாம் அங்கே இருக்கும். அது குறைவுபடாதபடி அதற்கு உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். நீங்க சுத்தி இருக்கிற இஸ்ரவேல் பஞ்சத்தை பார்க்க கூடாது, சுத்தி இருக்கிற இஸ்ரவேல் பஞ்சத்தை பார்க்க கூடாது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்கணும். ஒருவேளை முழுக்க பஞ்சமாய் மாறினாலும் ஒரு சாரிபாத் வீடு இருக்கும், அங்கே உள்ளே மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும். எங்க இருக்கிறவனுக்கும் ஒன்று தோணும், அந்த வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தோணும், இங்க எங்க ராஜா வீட்டில் கூட என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, ராஜாவுடைய குதிரைக்கு என்ன இல்லை, புல்லு இல்லை. ராஜா சொல்றாரு, நம்ம குதிரைக்கு புல்லு தேடி நான் ஒரு பக்கம் போறேன், உபதியா ஒரு பக்கம் போன்னு சொல்றாரு. அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த வசனம் பாருங்களேன், 17-16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நல்ல வசனம் தெளிவா இருக்கு. பஞ்சம் தான், தேசத்தில் பஞ்சம் தான், வசனம் கிடைக்காது. ஆன்லைன்ல கூட வசனம் கிடைக்காது. இப்போ சொல்றேன், வசன பஞ்ச காலம் வந்துருச்சு. எது சத்தியம் எது சத்தியம் இல்லைன்னு இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எது வேத வசனம் எது வேத வசனத்துக்கு புறம்பா இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நூதனமா பிசாசு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே அவனுடையதான உபதேசத்தை நம்ம பைபிள் வசனத்தோடு சேர்ந்து மொழிகி மொத்தமா தரோம். அது உள்ள இருக்கிறதான மரணம் இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியல. சபை அதை விரும்புது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்பிட்டான். அவர்கள் துணிகரமாய் பேசுகிறார்கள், துணிகரமா பாவத்தை பேசுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சில வீடுகளில் மட்டும் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும். ஒரு சில சபைகளில் இருக்கும், ஒரு சில ஊழியர்கள் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த வசனத்தை சாப்பிட வேண்டியது உங்களுடைய வேலை. கர்த்தர் உங்களை நடத்துவாரு. தயவு செய்து நல்ல சத்தியத்தை இப்ப கிடைக்கிற காலம் நல்லா உட்கொள்ளுங்க. எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேத வசனத்தை வாசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் உட்காரணுமோ, ஒரு வசனம் நேரம் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா வாட்சை பார்க்காதீங்க. அதுக்கு எப்படி உங்களை கொண்டு போக முடியும்? வசனத்தினால மட்டும்தான் கொண்டு போக முடியும், வேற எதனாலையும் கொண்டு போக முடியாது. கிரியையினால் அல்ல, கிருபையினால். கவனிச்சு கொள்ளுங்க. மாவும் எண்ணெயும் குறைவுபடாத இருக்கிற வீடு தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அங்க வழியினா எங்க சர்ச்செல்லாம் 7 நாளும் இருக்கும் தெரியுமா? இப்போ அப்படி வைக்க முடியல, ரொம்ப ஆதங்கமா இருக்கு எனக்கு. எங்க சர்ச்சு 7 நாள் நடக்கும். காலையில் 5 to 6 ஆராதனை, 5:30 to 6:30 ப்ரேயர் நடக்கும். ஈவினிங் 7 to 8 நடக்கும். செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் ப்ரேயர், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை வந்து உபவாச ஜபம், சனிக்கிழமை காத்திருப்பு ஜபம், ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை. 7 நாளும் சர்ச்சு திறந்துருக்கும். இதுக்கு நடுவில் ஓப்பனர் மினிஸ்ட்ரி வேற போவோம் நாங்க. 7 நாளும் சர்ச்சு இருந்துச்சு. இன்னைக்கு அதான் காலேஜ் படிக்கும்போது நான் சொல்றேன், உடனே நீங்க நினைக்காதீங்க ஓ இவர் எதுவும் வேலை வெட்டி இல்லாமல் போயிட்டார் போல சர்ச்சுக்குன்னு. காலேஜ் படிக்கும்போது விட்டுட்டு வருவாங்க சகோதரிகள்லாம். 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு ஹேண்ட்பேக்கோட ஓடி வருவாங்க ப்ரேயருக்கு 7க்கு. அன்னைக்கு அந்த வாஞ்சை அந்த சபையிலிருந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50லேருந்து 100 ஊழியக்காரன் உருவாயிருக்கிறான். நீங்கள் வசனத்துக்கு தாகம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க வசனம் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். வசனம் நல்லா கிடைக்குதா, எவ்வளவு கிடைச்சாலும் உட்கொள்ளுங்க. கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு பஞ்சகாலம் ஒன்று உருவாகி இருக்கிறது, இன்னும் உருவாக போகிறது. ஆன்லைன்லையும் செய்தி கேட்க முடியாத காலம் ஒன்று வருகிறது. மிக மோசமான காலம். நீங்க வெளியவே வர முடியாது, பகல்ல வெளியும் வர முடியாது, உங்களுடைய நெட்டும் வேலை செய்யாது. அது நடக்குமானா அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம் காலத்திலே அது நடக்கும். நீங்க இப்போ ஆன்லைன் முழுக்க உங்களுடைய டிபெண்டன்சி எது மேல இருக்குது? ஆன்லைன் மேல இருக்கு. ஆன்லைனே கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு. மேபி 72 hours, மேபி 60 hours, அல்லது ஒரு வாரம் 10 நாள். அந்த நாளில் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்க. உலகமே ஸ்தம்பிக்க போகுது. ஆண்டவர் சொன்ன அந்த காலம் வருது. தயவு செய்து இப்பவும் சொல்றேன்,
உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சொல்றாரு, இப்பயே நீங்கள் பிரயோஜனப்படுத்தாவிட்டால் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று, ராக்காலம் ஒன்று வருகிறது. அப்பொழுது என்ன செய்வீர்கள்? எல்லாம் தெரியும், ஆனால் கேட்க மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. டெய்லி உட்காந்து ஒரு அரை மணி நேரமாவது வீட்டில் என்ன செய்யுங்க, வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஃபேமிலி ப்ரேயர் ஆரம்பிங்க, குடும்பத்தோடு உட்காருங்க. நாங்கள் ரொம்ப பிஸி, சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறோம். நாளைக்கு உங்கள் பேர பிள்ளைகளுக்கு எதையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஒன்று வரும். அன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறது இன்னைக்கு இருக்கிற மாவும் எண்ணெயும் மட்டும். அல்லேலூயா. சரி, இதுக்கு அடுத்து எலியா அங்கிருந்து டிராவல் பண்ணி எங்க போனார் பாருங்க, வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4-5 வாசி. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இது 3வது இடம். அங்கிருந்து புறப்பட்டாச்சு. கர்த்தர் தான் சொன்னார், இங்கிருந்து புறப்படுனார். அவர் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அவர் தான் சொன்னார், இங்க போதும், இந்த வீட்டில் சாப்பிட்டது போதும், 3 வருஷம் எல்லாம் முடிச்சாச்சு, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு அமைப்பு வந்துருச்சு. இப்போ இவருக்கு என்ன இருக்கு? எலியாவுக்கு மேலே ரூம் இருக்கு, போனோம், கீழே கூப்பிடுவாங்க, வேலைக்கு வந்து சாப்பிட்டோம், மேலே ஜெபம் பண்ணோம், நல்லா போயிட்டு இருக்கு, பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் உன்னை யாருக்கு காண்பி? ஆகாபு காண்பி. இப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? கேரித்தாற்றங்கரில் இருந்தோம், அங்கேருந்து ஒரு நல்ல சாரிபாத் விதவின் வீட்டுக்கு வந்தோம், கர்த்தர் நல்லா போஷிச்சாரு, 3 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் யாரை பார்க்க சொல்றாரு? ராஜாவை பார்க்க சொல்றாரு. மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஓகே, கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்றாரு. நம்ம கொஞ்சம் மேல இடத்துக்கு போறோம், ராஜாவை பார்க்க போறோம், பனியும் மழையும் பெய்ய போதுன்னு சொல்லுங்கிறாரு. உடனே ராஜா என்ன பண்ணுவான்? நம்மளை கட்டி பிடிச்சி கூப்பிட்டு போய் நம்ம எலியாவாக இருந்தால் அதை நினச்சிருப்போம். ஓகே, இப்போ வீட்டில் இருந்து நம்மளை ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரு? அரண்மனைக்கு அனுப்புகிறாரு. அப்படின்னா முடிவு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசிய வசனம் 1 ராஜாக்கள் 19:4-5 சொல்லுது, அவன் அங்கிருந்து வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழ் போய் படுத்து, போதும் கர்த்தாவே, நான் சாகுறேன் என்றார். இது என்ன? இது வேற மாதிரில இருக்கு. அவன் பனி மழையும் பெய்யும்னா மழை பெஞ்சிருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, எல்லாம் ஓவர். இப்போ எலியா தூக்கி வச்சு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஆள், எல்லாத்துக்கும் இப்போ எலியா கண்ணுக்கு முன்னாடி அற்புதம் செய்கிறாரு, ஜெபம் பண்றாரு, கையளவு மேகம் அடிச்சு ஊத்துது, மழை, ஆக புறப்பட்டு போயிட்டாரு, எவ்ரிதிங் இஸ் ஓவர். 3 வருஷ பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. இனிமேட்டு எலியாவை ஆகாப்பு தூக்கி வச்சு கொண்டாடணும், அதான் நடக்கணும். ஆனா நடந்தது என்ன? அடுத்து கெரித்தாற்றங்கரையிலிருந்து சாரிபாத் விதவின் வீட்டில இருந்து அடுத்து நான் போன இடம் இது வனாந்தரம். ஒரு சூறைச்செடி, முள்செடி, அதுக்கு கீழே தான் போய் படுத்து கிடக்கிறார். போதும் கர்த்தாவே, நான் சாகுறேன். அப்படியே டாப்ல இருக்கு மினிஸ்ட்ரி, டாப்ல இருக்கு. இஸ்ரவேலியே எலியா மாதிரி ஒருத்தன் கிடையாது, அவனை மாதிரி ஒரு சூப்பரான நீங்க பார்க்க முடியாது. அக்கினி இறக்கணும் இறக்குவாரு, மழை இறக்கணும் இறக்குவாரு, அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. அந்த மனுஷனுடைய தான ஊழியம் இன்னைக்கு எங்க இருக்கு? ஒரு சூறைச்செடிக்கு கீழே படுத்து கிடக்கு. எப்படிப்பட்ட நிலைமையில இருக்க? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னவரு, நான் என் வார்த்தையின்படி ஒண்ணு நடக்காதுன்னு சொன்ன அந்த ஜெய்ஜாண்டி கம்பீரமா இருந்தவர் இன்னைக்கு சொல்றாரு, போதும் ஆண்டவரே, ஐ குவிட், என்ன நான் முடிச்சுக்கிறேன், இதுக்கு மேல் நான் வாழ விரும்பல. இதுதான் நீங்கள் பிரயாணம் பட போகிற அடுத்த பார்ட். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஒரு வனாந்தரம் உண்டு. வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்ன? வனாந்தரம்லாம் கிடையாது, பிளஸ்ஸிங்கா பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்க. பிளஸ்ஸிங்கா பேசினா, பாசிட்டிவா பேசினா அதுக்கு பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச். இப்போ நம்ம சொல்றோம், பிரச்சனை வரும் வாழ்க்கையில, ஏதோ ஒரு இடத்த நீங்க கிராஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க வராங்க, அவங்கள செங்கடலுக்கு போகாமையே தேவனால் நினைச்சா கானானுக்கு கூட்டிட்டு போயிருக்க முடியும். நீங்க போய் மேப்பை பாருங்க, செங்கடல் போகாம எங்க போலாம்? கானானுக்குள்ள போகலாம், வழி இருக்கு. ஆனா கர்த்தர் அவர்களை செங்கடல் வழியாய் நடத்தினார்னு இருக்கும். யூ மஸ்ட் கிராஸ். ஒரு செங்கடல் வரும், நடுவில் ஒரு வனாந்தரம் வரும். யார் வேணா இருக்கட்டும், எந்த பரிசுத்தவான் வாழ்க்கையை எடுங்க. ஆபிரகாம் ஒரு பஞ்சகாலத்துக்குள் கடந்து போனார், ஈசாக்கு ஒரு பஞ்சகாலத்துக்குள் கடந்து போனார், யாக்கோபு லாபான் வீட்டுக்கு கடந்து போகும் ஒரு வனாந்தரத்தை கடந்து போனார், யோசேப்பு சகோதரரால் அடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போனார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்தி திரிந்தார்கள். தானியேல் கைவிலங்கு மாட்டப்பட்டு கொண்டு போகப்பட்டார். மொர்தெக்காய் கைவிலங்கு மாட்டப்பட்டு கொண்டு போகப்பட்டார். நீங்க பைபிள்ல யார வேணாலும் எடுங்க, வனாந்தரத்துக்கு போகாத ஆள் கிடையாது. வாழ்க்கையில ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ஒரே வனாந்தரம் இருக்காது. இவனுக்கு சீன் வனாந்தரம் இருக்கும், அவனுக்கு பேர்சபா வனாந்தரம் இருக்கும், அவனுக்கு தமஸ்கு வனாந்தரம் இருக்கும். ஆனா ஒருத்தனுக்கும் ஒரு வனாந்தரம் இருக்கும். அந்த வனாந்தரம் தான் உன்னை உருவாக்கும். அந்த வனாந்தரம் தான் பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வைக்கும். அந்த வனாந்தரம் தான் இன்னும் விசுவாசத்தை உண்டாக்கும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துக்கு போலன்னு வச்சுக்கோங்க. அவங்க அங்க போல. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? அவங்க லைஃப்ல மன்னாவை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க ஏன்னா 3 நாள்ல இஸ்ரவேலுக்கு போயிடுவாங்க. மன்னாவை பார்த்துருக்க மாட்டாங்க, கண்மலை தண்ணியை பார்த்துருக்க மாட்டாங்க, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில உருவாக்குறதுக்கான எந்த வேலையுமே நடந்திருக்காது. விசுவாசத்துக்கான ஏதுவானது ஒண்ணுமே இருக்காது. அவன் என்ன பண்ணிருப்பான்? எகிப்தை கொள்ளையிட்டான், நேரா கானானுக்கு போயிட்டான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தவனே முறுமுறுத்தானே, ஒண்ணுமே இல்லாம கூட்டு போய் விட்டு என்ன இருக்கும்? வனாந்தரம் எப்பவுமே என்ன செய்யும்? உங்களை உருவாக்கும். அதனால்தான் அவர் சொல்லுவாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை ஒவ்வொரு சூழ்நிலையை கிராஸ் பண்ணி வரும்போதும் ஒரு பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாடம் உங்களுக்குரியது மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்குரியது, அடுத்த தலைமுறைக்குரியது. சில நேரங்களில் உங்களை கத்தர் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு சகோதரி ஆண்டவர் நல்லா ஏற்றுக்கிட்டாங்க, நல்ல விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறாங்க, குழந்தையே இல்லை, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, கதறாங்க, குழந்தையே இல்லை, ஏனும் தெரியல. அந்த இடத்துக்கு அந்த சகோதரிகிட்ட இன்னொரு சகோதரி வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை, எங்கள் மாமியாரெலாம் என்னை குடும்பப்படுத்துகிறாங்க, நான் சூசைட் பண்ணிக்கலான்னு போகிறேன். அந்த சகோதரியோட பெயின் என்னன்னு இந்த சகோதரிக்கு தான் தெரியும். இவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ இவங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை கொடுத்த தேவன் உனக்கும் கொடுப்பார். இவங்க அவங்களுக்கு பாடமாய் மாறிட்டாங்க. இது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்களை நடத்துறதுக்கு பின்னாடி கர்த்தர் உங்களை மட்டும் வனாந்தரத்துக்கு நடத்தலை, ஒரு சந்ததியை காப்பாற்றுவதற்காக உன்னை நடத்துகிறார். நீங்கள் ஒரு சந்ததிக்கு அடையாளம், ஒரு முன் உதாரணம். அதுக்கு தான் கர்த்தர் நடத்துறார். இப்போ யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 4000 வருஷமா அதை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கடந்து போகும்போது அதை படிக்கிறோம், பாடலாக பாடுறோம், விசுவாசத்தில் வளர்றோம். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் அந்த விசுவாசத்துக்கு ஏதுவாக. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கடந்து போக வேண்டிய இடம் எங்கே வரும்? வனாந்தரம் ஒன்று வரும். எல்லா காலத்திலும் வரும். ஒரு வனாந்தரம் இருக்க தான் செய்யும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நீங்கள் சில சூழ்நிலைகளை அதை கடந்து போக வேண்டி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உத்தரவாதம் இருக்கு. நான் சொல்லுவேன், வனாந்தரத்தில் ஒரு நாளும் நீங்கள் சாகிறது இல்லை. வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவீங்களே ஒழிய அந்த வனாந்தரம் ஒரு நாளும் உங்களை கொன்று போடாது. இது வரைக்கும் கர்த்தரை நம்பாமல் செத்தவங்க தான் வனாந்தரத்தில் இருக்காங்களே ஒழிய கர்த்தரை நம்பி ஒருத்தன் கூட வனாந்தரத்தில் செத்ததே கிடையாது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், ஒரு பிரச்சனை வரும்போது, ரொம்ப சீரியஸ் பிரச்சனை, நானும் இதே வார்த்தையை கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். இதே மாதிரி சொல்லியிருக்கேன், இல்லை ஆண்டவரை நான் உயிரோடு இருக்க விரும்பலை. இதே சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, இஸ்மவேல் என்கிறதான ஒரு வாலிபன் வனாந்தரத்துக்கு அவங்க அம்மா தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையனுக்கு ஒரு 16லேருந்து 20 வயசு இருக்கும். யாருக்கு? அந்த இஸ்மவேலுக்கு. அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. தாகம், தண்ணி, சூரச்செடி கீழே படுக்கிறான். இதே எலியா படுத்த அதே இடம் தான் அவனும், பேர்சபா வனாந்தரம். ஒரு சூரச்செடி கீழே தான் போட்டாங்க அவங்க அம்மா அவனை. ஆனால் அந்த மனுஷனை சாக விடாமல் கர்த்தர் ஒரு நீரூற்றை கொண்டு வந்து அவனை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். ஆனால் அந்த இஸ்மவேல் யார் தெரியுமா? துஷ்ட மனுஷன் பைபிள் சொல்லுது. உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். ஒரு துஷ்ட மனுஷன், அவனுடைய சத்தம், அவனுடைய தான் அழுகை, அதற்கே தேவன் செவி சாய்த்து வனாந்தரத்தில் அவனுக்கு தண்ணி தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால், அவருடைய இரத்தத்தில் மீட்கப்பட்ட நீதிமான்களாகிய உங்களையும் என்னையும் ஒரு நாளும் வனாந்தரத்தில் கர்த்தர் சாக விடவே மாட்டார். ஒரு நாளும் விட மாட்டார். நீங்க விசுவாசமா இருங்க. ஆனா வனாந்தரம் வரும், வராம இருக்கவே இருக்காது. வித்தவுட் பெயின் நோ கெயின். ஆனா இந்த மாதிரி பிரசங்கம் பண்றான்ல ஒரு குரூப், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, வனாந்தரமே இல்லை, கஷ்டமே இல்லை, கண்ணீரே இல்லை. அவன் லைஃப்லலாம் இருக்கு, அவன் லைஃப்லலாம் இருக்கு. ஆனா மறைச்சிக்கிட்டு உங்களை ஏமாத்துறான், மறைச்சிட்டு ஏமாத்துறான். கவனிச்சு கொள்ளுங்கள், நாம் கடந்து போகிற பாதைகளிலே சில நேரங்களிலே
மிருகங்கள் வரும். இயேசு காட்டு மிருகத்தோடு கூட சஞ்சரித்தார். சில வனாந்தரம் வரும், சில முட்செடிகள் வரும். ஆனால் கர்த்தர் எப்படி போஷிப்பார் தெரியுமா? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இப்போ சாரிபாத் விதவின் வீடும் இல்லை, ஊருக்குள்ள போகவே முடியாது. சொல்லிட்டாங்க, நாளைக்கு இந்நேரம் உன் தலை வாங்கப்படும். கேரித்தாற்றங்கரையில் தண்ணியும் வத்தி போச்சு, அங்கேயும் போக முடியாது, காக்காவும் கொண்டாராது. இப்போ ஒரு பக்கம் ஏசபரோட ஆட்கள் தேடுறாங்க, ஒரு பக்கம் எல்லாம் விரட்டுறான். 24 hours தான் டைம். எங்கிருந்து சாப்பாடு வராத ஒரு சூழ்நிலை வருது. கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஒருத்தவனை போஷிக்க முடியாட்டி நீ கவலைப்படாத, பரலோகத்திலிருந்து நேரடியாய் கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். த ஹெவன்லி கைடன்ஸ் வரும். எப்படிங்க வரும்? தூதன் கொண்டு வருவான். நடக்குமா? நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அத்தனை பேரும் சேர்ந்து வழிவாசலை அடைச்சு எல்லாத்தையும் முடிச்சு இவன் தொலைஞ்சான், இவன் இல்லை, இத்தோட முடிஞ்சான்னு சொல்லுவாங்க. பரலோகம் சொல்லும், நான் சொல்ற வரைக்கும் ஒரு வயலும் உன்னை சாகடிக்க முடியாது. உன்னை உயிரோட வைக்கிற தேவன் நான், உன்னை போஷிக்கிற தேவன் நான். எப்படி போஷிப்பேன், ஏதா போஷிப்பேன் கேட்காத, நினையாத வழியில கர்த்தர் போஷிப்பார். எதிர்பார்க்காத வழியில வரும். எப்படி வரும்லாம் தெரியாது, வரும். அவர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்தில் இங்கே தான் பக்கத்தில் ஒரு சாட்சி நடந்துச்சு. உங்கள் மேட்டுப்பாளையமும் அது இதுக்கு பக்கத்தில் அன்னூருக்கு பக்கத்தில் ஒரு சாட்சி. அந்த ஊழியக்காரர் சொன்னார், பயங்கர கஷ்டம், பயங்கர கஷ்டம். அவர்கிட்ட வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாத அளவுக்கு அவர் தான். ஆனால் ஊழியக்காரர் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். காலையில் 5:30 மணிக்கு ஒரு மனுஷன் கதவை தட்டுறாரு. அவர் எங்கே இருக்காருன்னா அவருடைய வீட்டிலேருந்து 65 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார், ஒரு பணக்காரர். அவர் வீட்டில் கர்த்தர் சொன்னாராம், என் மகன் சாப்பாடு இல்லாமல் இருக்கான், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் முழிக்கிறதுக்குள்ளே கொண்டு கொடுத்துடணுன்னாராம். அவன் காலங்காத்தால் என்னை ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான், அவன் ஜெபிக்கிறதுக்குள்ளே நீ கொடுத்துடணும். அந்த மனுஷன் நைட்டோட நைட்டாக போய் மளிகை சாமானெல்லாம் வாங்கி காலையில் 4 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாப்புல. கர்த்தர் நினைத்தால் எவனையும் தூங்க விட மாட்டார் நம்மை போஷிப்பதுக்கு. கர்த்தர் எப்பேற்பட்ட தேவன்! அவரை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் வனாந்தரத்தில் கர்த்தர் கை விடுகிறதே இல்லை, ஒரு நாளும் விட மாட்டார். தடலில் சுடப்பட்ட அடை வரும், பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்படுகிற பிளஸிங் வரும். இது சாரிபாத் விதவின் வீடு மாவும் இல்லை, காக்கா கொண்டு வர இறைச்சியும் கிடையாது, மாம்சம் கிடையாது, பரலோகத்திலிருந்து வரும். தூதன் கொண்டாடுவான். எப்படி வரும், எங்கிருந்து வரும் தெரியாது, முன்ன பின்ன தெரியாத ஆளை கர்த்தர் அனுப்புவார். தூதன் மாதிரி வருவான், கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். கவனிங்க, எதுக்கு சொல்றேன்னா, பல நேரங்களில் பரலோகம் நம்மளை எப்படி காப்பாத்துது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் காப்பாத்துது, ஒவ்வொரு செகண்டும் காப்பாத்திக்கிட்டு இருக்குது. பரலோகம் வானத்திலிருந்து தூதனை அனுப்பும். எல்லா சூழ்நிலைகளும் பரலோகனை போஷித்து கொண்டே இருக்கு. ஆனா கர்த்தர் அந்த வனாந்தரத்துக்கு நேரம் தான் நடத்துவார். அதை நீங்க கிராஸ் பண்ணி தான் போகணும், வேற வழி கிடையாது. யூ மஸ்ட் கிராஸ். இப்போ வனாந்தரத்துக்கு அடுத்து தலையில் சுடப்பட்ட அடை கொடுத்தாச்சு, எலியா சாப்பிட்டாரு, நல்லா போஷிக்கப்பட்டாச்சு. இப்ப வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசி. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இதுதான் ஃபைனல், இதுதான் ஃபைனல், கடைசி. எதுக்காக சொல்றேன்னா, உங்களுடைய சோதனையினுடைய கடைசி பார்ட் இதுதான். இப்போ எலியா கர்த்தர் தலையில் சுடப்பட்ட அடை கொடுத்துட்டாரு, தண்ணி கொடுத்துட்டாரு. அது எப்பேற்பட்ட பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் 40 நாள் நடக்கிறதுக்கு தேவையான பலன் அந்த அடையிலையும் தண்ணியிலையும் இருந்துச்சு. அதான் கர்த்தருடைய வார்த்தை. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நடத்துவதற்கு தேவையான, ஊழியத்தை நடத்துவ தேவையான வாக்கு தத்தத்தை ஒரு வாக்கு தத்தத்தில் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரவும் பகலும் 40 நாள் நடந்து அவர் போயிடுவார். ஆனா கர்த்தர் கேட்கிற கேள்வி பாருங்க, வாசிங்க அந்த வசனம், 9ஆம் வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார்.
ஏன் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா ஏன் வந்தாருன்னு? இவர் ஏன் இங்கே வந்தான்னு தெரியுமா தெரியாதா? இப்போ எலியா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆண்டவருக்கு. என்ன எக்ஸ்பிளைன் தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் மிச்சம், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க, நான் மட்டும் மிச்சம். இவ்வளோ சொல்லி முடிச்ச உடனே அடுத்து வாசிங்க 13 வாசிங்க. அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. திருப்பி the same question. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம பாஷையில் சொன்னோம்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற. இவன் இங்க வந்ததே அவர் சாப்பிட்ட சாப்பாடுல தான் வந்தான். இரவும் பக்கம் 40 நாள் நடந்தான். ஆனா அங்க வந்த உடனே கர்த்தர் கேட்கிறாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்போ இவர் உட்காந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு எல்லாத்தையும். ஆண்டவரே, இந்த மாதிரி யேசபேல் தேண்டாங்க, எல்லாரும் சோரம் போயிட்டாங்க, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டுட்டாங்க, முத்தம் பண்ணிட்டாங்க, நான் மட்டும்தான் மிச்சம், எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கர்த்தர் கேட்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன வேலை உனக்கு? இவர் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். செகண்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும்டா, இங்கே ஏன் வந்த? இதுதான் நாம பண்ண போற லாஸ்ட் மிஸ்டேக்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து பிரச்சனையெல்லாம் மாறி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி நாம நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது நமக்கு ஒன்று தோணும். என்ன தோணும் தெரியுமா? கெபிக்குள்ள போய் தங்கிடலான்னு தோணும். என்ன தோணும்? எலியாவுக்கு இந்த ஐடியா ஏன் வச்சு தெரியுமா? கெபிக்குள்ள தங்கலான்ட்டு. நடுவில் இவர் என்ன பண்ணாரு? ஒபதியான்னு ஒருத்தனை மீட் பண்ணாரு. ஒபதியா யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவ மனுஷன், நீதிமான், பரிசுத்தவான்களை போஷிக்கிறவன், சாப்பாடு தண்ணி கொடுக்குறவன், 100 பேரை காப்பாத்துறான். இந்த ஒபதியா ஒன்று சொல்றாரு, நான் கெபிக்கோல் வச்சு தீர்க்கதரிசிகளை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே எலியாவுக்கு இந்த மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. என்ன ஆயிடுச்சு? ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. இப்போ ஆண்டவரோட வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, எழுந்து நட, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு அதிகம்னு. எலியா சாப்பிட்டுட்டு கெபியை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம எங்க போயிடுவோம்? கெபிக்கு போயிடுவோம். அங்கதான் தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறாங்க? சேஃபா இருக்காங்க, ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு அவர் எங்க புறப்பட்டு போறாரு? கெபிக்கு போறாரு. கர்த்தர் கேட்கிறாரு. அவர் போன இடம் தேவ பர்வதம். எங்க இருக்கு தெரியுமா? அது எகிப்துல இருக்கு. மோசே முச்செடியை பார்த்தார்ல, அந்த இடம். இப்ப நம்ம படிக்கும் போது அது எப்படி இருக்கு தெரியுமா? அவன் அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனான். அதுக்கு பேரே காட்ஸ் மவுண்டன். அங்க மோசே பார்த்திருக்காரு, முச்செடி பார்த்திருக்காரு, கர்த்தர் பேசியிருக்காரு, பயங்கர ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். நான் அங்க போயிடுறேன். அங்க போயிட்டா சேஃப். கெபிக்குள்ள தங்கிட்டோம்னா சாப்பாட்டு தண்ணி எல்லாம் பார்த்துப்பாங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. வந்து சேர்ந்த பிறகு கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல ஆண்டவரே, இந்த மாதிரி நான், உனக்கு இங்க என்ன வேலை? இப்ப கர்த்தர் சொல்றாரு, 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய். தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி. தமஸ்கு எங்க இருக்கு தெரியுமா? கவனிங்க, இது அவர் இருந்த பெயர்சபா வனாந்தரம். இதோட கீழே தான் என்ன இருக்கு? ஓரே பர்வதம் இருக்கு. தமஸ்கு எங்க இருக்கு தெரியுமா? மேல சிரியால இருக்கு. எங்க? இஸ்ரவேலுக்கு மேல சிரியால இருக்கு, கலிலேயாவுக்கு மேல இருக்கு. இப்போ இவர் 40 நாள் இரவும் பகலும் எதுல நடந்திருக்கிறாரு? கீழே. ராங் டைரக்ஷன். ஆனா எந்த பலத்துல நடந்திருக்கிறாரு? கர்த்தர் கொடுத்த சாப்பாட்டின் பலன், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இதை வச்சுக்கிட்டு he walked in the wrong direction. இதுதான் ஃபைனலா நம்ம பண்ற தப்பு. ஒரு காலகட்டம் நாம் எங்க வந்தோம்? கேரித்தாற்றங்கரைக்கு வந்தோம், சபைக்கு வந்தோம், நல்ல கர்த்தர் போஷிச்சாரு. அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் அநேகருக்கு மாவு எண்ணெய் கொடுக்குறவங்களா மாத்தினாரு, ஒரு வனாந்தரத்துக்கு நேரம் நடத்தினாரு, அங்கிருந்து ஜீவனோட காப்பாத்துறாரு, எல்லாம் நடக்குது. ஆனா இப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சு, நல்ல பலன் வந்துருச்சு. இப்போ சாப்பாட்டு பிரச்சனையே இல்லை, 40 நாளைக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த அளவு கர்த்தர் 40 டேஸ்க்கு தேவையானது கொடுத்துட்டாரு. வாழ்நாளைக்கெல்லாம் தேவையான ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய பேர்கிட்ட வீடு இருக்கு, ஓர் அளவுக்கு சாகிற வரைக்கும் தேவையான அளவுக்கு வசதி இருக்கு, பிள்ளைகளுக்கு கொடுக்குற அளவு கூட இருக்கு. இப்போ அவங்களுக்கு இந்த சாப்பாட்டு பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. பட் தே ஆர் வாக்கிங் இன் த ராங் டைரக்ஷன். இப்போ அவங்க போயிட்டு இருக்கிற பாதை எங்க? சேஃப் ஜோன். எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் போஷிச்சாரு, ஒரு நாள் கஷ்டப்பட்டோம், உண்மை. ஒரு நாள் வனாந்தரத்தில் இருந்தோம், உண்மை. சாவுக்கு எதுவாய் நடந்தோம், உண்மை. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார், உண்மை. ஆனா இப்ப எங்க போயிட்டு இருக்கிறீங்க? இப்ப நீங்க போக வேண்டிய டைரக்ஷன் எங்க தெரியுமா? நீங்க போக வேண்டிய டைரக்ஷன்
மேகத்தில் ஏறி பரலோகத்துக்கு போக வேண்டிய டைரக்ஷன். நீங்கள் போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் எகிப்தில் இருக்கிற தேவ பருவத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் வாக்கிங் இன் த ராங் டைரக்ஷன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பீரியடுக்கு அப்புறம் 50 ஆயிடுச்சு 60 ஆயிடுச்சு, அல்லது ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு இனிமேட்டு இந்த பிரச்சனை வந்தா நம்ம தப்பிக்கணும், இப்பவே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். இனி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு தேவையான பலம் நமக்கு வந்துடணும். இதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு மன்னா கொடுக்கிற நானு 40 வருஷமும் மன்னா கொடுப்பேன். ஒரு நாள் கூட நீ முன்னாடி எடுத்து வைக்க கூடாது. நீ எப்படி ஓட ஆரம்பிச்சியோ அந்த ஓட்டத்துல இன்னும் விசுவாசத்தில், இன்னும் பலத்தில், இன்னும் பரிசுத்தத்தில் நீ ஓடிட்டே இருக்கணும். நடுவில் நமக்கு இந்த அனுபவம் என்ன தெரியும், ராங்கா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்ட, நாளைக்கு இதே கஷ்டம் வந்தா என்ன ஆகும், அது வந்து மேத்தமெட்டிக்கலி கரெக்ட். 40 வயசுல ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் சந்திச்சிட்டேன். 60 வந்தா என்ன ஆகும்? எனக்கு தான் 40, எனக்கு தான் 60. என்னை 40 பாதுகாத்த தேவன் 60 பாதுகாக்க வல்லவர். 60 பாதுகாத்தவர் 80 பாதுகாக்க வல்லவர். என்னுடைய நம்பிக்கை என் கண்மலை மேலதான் இருக்க ஒழிய கெபிக்குள்ள இல்ல, எகிப்தின் கெபிக்குள்ள இல்ல. நிறைய பேர் இங்க தான் லாஸ்டா பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, ஆபிரகாம் ஐஸ்வர்யன் ஆயிட்டாரு. அவருடைய ஆஸ்தி தங்க கூட தான் இருந்தது. ஆனா அவர் தன்னை என்ன சொன்னார் பாருங்க, வாசிங்க எபிரேயர் 11:13 வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை பூமியிலே தங்களை ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியரும்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அடுத்து பரதேசிகள்னா டிராவலர்ஸ், நோமாடிஸ் அல்லது அகதிகள். வசனம் சொல்லுது, எங்கிட்ட ஆஸ்தி இருக்கு, சேஃப் ஜோன், நான் கானானுக்கு வந்த மாதிரி இப்ப இல்ல, கர்த்தர் என்னை பெருக பண்ணினார், எல்லாம் உண்மை. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன். நான் எப்படி கானான் ஆரம்பிச்சனோ அதே மாதிரி தான் என் இருதயம் இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு எப்படி விசுவாசத்தில் இருந்தேனோ இன்னைக்கும் அதே நம்பிக்கை. என் நம்பிக்கை என்னை சுற்றி இருக்கிற ஆடு மாடுகள் மேலே இல்லை, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் மேலே இல்லை, என்னை சுற்றி இருக்கிற லேண்டு மேலே இல்லை. என் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் பேரில் இருக்கிறது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தலையில் சுடப்பட்ட அடை கெபியில போய் சேஃப் ஜோன்ல தங்குவதற்கு அல்ல. உங்களை கர்த்தர் கொடுத்த அந்த 40 நாள் நடக்க வேண்டியது மேகத்தை நோக்கி. நீங்கள் யோர்தானை நோக்கி நடந்திருக்கணும். பேர்சபாலிருந்து யோர்தானை நோக்கி நடந்திருப்பீர்களானால் அடுத்து நீங்கள் மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு போகணும். இதுதான் லாஸ்ட் ஒரு பிரச்சனை ஒன்று வரும். நம்மளை அறியாமலேயே ஆரம்பிக்கும் போது இந்த விசுவாசம் முடிக்கும் போது வராது. உங்க விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இருந்த விசுவாசம் முடிக்கும் போது வராது. அதனால்தான் அவர் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும். அந்த துவக்கிறவருக்கு முடிக்க தெரியும். ஏன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நமக்கு தான் டைம். அவர் டைமே இல்லாத எட்டர்னல்ல இருக்கிறாரு. அவர் அழகா பாதுகாப்பார். அவர் நினைச்சார்னா செத்து கொஞ்ச நேரமான அந்த எபிரேயன் மகளை உயிரோடு எழுப்புவார். அவர் நினைச்சார்னா செத்து 2 நாள் 1 நாள் ஆன நாயின் ஒரு விதவியின் மகனை உயிரோடு எழுப்புவார். அவர் நினைச்சா செத்து 4 நாள் ஆன லாசரவையும் உயிரோடு கூட எழுப்புவார். அவர் நினைச்சார்னா உலர்ந்த எலும்புகளாய் போனவைகளை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்க வல்லவர். பல நேரங்களில் நீங்க உங்க பெலன்ல ஓடணும்ட்டு கெபிக்குள்ள வந்துருவீங்க. நான் கெபிக்குள்ள வந்துட்டா ஏசபேல் கண்டுபிடிக்காது, கெபிக்குள்ள வந்துட்டா உபதியா போஷிப்பான், கெபிக்குள்ள வந்துட்டா சேஃபா இருப்போம். ஆண்டவர் சொல்வாரு, கேரித்தாற்றங்கரையில் காப்பாத்தின உன்னை காப்பாத்தின நான், சாரிபாத் விதவையின் வீட்டில் உன்னை காப்பாத்தின நான், சூறை செடிக்கு கீழே உன்னை காப்பாத்தின நான், மேகத்தில் கொண்டு போகிற வரைக்கும் காப்பாற்றுவேன். ஏன்னா உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை உருவாக்கினவர் கடைசி வரைக்கும் உன்னை நான் தான் நடத்தணுங்கிறதான அந்த வைராக்கியத்தில் இருக்கிறவர். தன்னுடைய மகிமையை ஒருவனுக்கும் கத்தர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் கத்தர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை திஸ்பியனாகிய எலியா, கீலேயாத்தின் குடிகளிலே கண்டுபிடிச்ச எலியா மேகம் வரைக்கும் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் போஷிப்பார். காக்கா வச்சு போஷிப்பார், விதவின் வீட்டில் போஷிப்பார், சூரச்செடி கீழே போஷிப்பார். அதற்கு பிறகு போஷிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் மேகத்துக்குள்ளே போயிருவீங்க, அங்கே புசிப்பும் குடிப்பும் அல்ல. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? இந்த பிரயாணம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இந்த பிரயாணம் முடிவு பரியந்தம் நடக்கும். ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
அவர் நமக்கு முன்பாக போவார். அவர் நமக்கு பின்பாக இருந்து பாதுகாப்பார். இடதுபுறம் வலதுபுறம் நிற்பார். மேலே இருந்து பாதுகாப்பார். பாதங்கள் கடிரார்பிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 360 டிகிரியில் உங்களை மொத்தமாய் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். 360 டிகிரியில் பார்த்துக்கொள்ளும். சாத்தானுடையதான எதுவும் உங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆனா நீங்க மட்டும் உங்க பிரயாணத்தை மேகத்தை நோக்கி வச்சுக்கோங்க. நடுவுல கொஞ்சம் இடதுபுறம் வலதுபுறம் வழி விலகிடாதீங்க. மனுஷனை நம்பிடாதீங்க. தேவன் மேல அவிசுவாசப்பற்றாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் ரட்சிப்பார். நமக்கு தான் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் மாறாதவர். அவரால் செங்கடலுக்கு நடுவுலையும் உங்களை பாதுகாக்க முடியும். யோர்தானுக்கு நடுவுலையும் பாதுகாக்க முடியும். தண்ணியே இல்லாத வனாந்தரத்திலும் உங்களை பாதுகாக்க முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை இதுவரைக்கும் உங்க ஓட்டத்துல கொஞ்சம் விலகினோம், ஒரு பயம், என்ன செய்வாங்க, என்ன செய்ய போறோம், நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன நடக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், பேர பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு எப்படி பிள்ளையோ அப்படிதான் உன் பிள்ளையும் எனக்கு பிள்ளை, உன் பேர பிள்ளையும் எனக்கு பிள்ளை தான். காலகாலமா எல்லாருமே எனக்கு பிள்ளைகளா தான் இருக்கிறார்கள். உண்மையிலே கர்த்தர் என்னோட கூட இடைப்பட்டார்ன்றவங்க மட்டும் ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் என் கூட பேசினாரு. வார்த்தையில கர்த்தர் என்னை உருவாக்குறாரு, இன்னும் என்னை பலப்படுத்துறாரு அப்படின்றவங்க மட்டும் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே வார்த்தையின்படி என்னை நடத்தும், இந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும். மேகத்துல ஏறி உங்ககிட்ட வர்ற வரைக்கும் ஆண்டவரே, மேகத்துல ஏறி உங்ககிட்ட வர்ற வரைக்கும் என் ஓட்டம் முடிவுக்கு வரவே கூடாது ஆண்டவரே. ஓடிட்டே இருக்கணும். நீங்க கொடுக்கும் போது நான் ரெஸ்ட் எடுக்கணும். கேரித்தாற்றங்கர்ல இருக்கும் போது நான் இருக்கணும். சாரிபாத் வீட்டுல இருக்க சொல்லும் போது நாங்க இருக்கணும். சூரிய செடிக்கு கீழே படுக்கும் போது நீங்க வந்து எழுந்து நடனா நான் நடக்கணும். மேகத்துல ஏறி சுழல் காற்றில் ஏறி நான் வந்துடணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடிய, முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க, இடையிலே எதுவுமே எங்களை தடுக்காதபடி, நீங்கள் இருக்க சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்க, நடக்க சொல்ல வேண்டிய இடத்தில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. மேகத்தில் உம்மிடத்தில் வந்து சேருகிற வரைக்கும் நாங்கள் அப்படியே ஓடி முடிக்க கிருபை பாராட்டும். இடையிலே போய் நாங்கள் கெபியிலே தங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.